அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் பள்ளி தாளாளர் வீட்டில் கொள்ளையடித்த கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 7 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துடுகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் சதீஷ். சதீஷ், மேலும் விவரம். வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை காவேரி நகரில் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை அதிகாலை கருணாநிதி என்ற வீட்டில் முகமூடி அணிந்து வீடு புகுந்து 3 கொள்ளையர்கள் அவரது இளைய மகள் அபர்ணா அறிவாளர் தாக்கி மிரட்டிவிட்டு பீரோவில் இருந்த 7 லட்சம் பணம் மற்றும் 7.5 பவுன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா, குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் பசுபதிபாளையம், குளித்தலை மற்றும் மாங்கல் இன்ஸ்பெக்டர் கொண்டு தனிப்படை அமைத்து குற்றவாளி தேடினர். இதில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு கொண்டு செய்வதில் கொலை சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட வெள்ளை நிற மாருதி கார்கள் திருச்சி மாவட்ட துவரங்குறிச்சியில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற விசாரணை மேற்கொண்டனர். அதில் அக்காரானது கொள்ளை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட கார் என தெரிய வந்தது. அதை கைப்பற்றி குளித்தலை காவல் நிலையத்தில் கொண்டு வந்தனர். குற்றவாளி ஹரிஷ், முருகேஷ், பிரகாஷ், ரங்கநாதன் என்கிற பலூன் பாண்டி, கண்ணன், பார்த்திபன், ரவிசங்கர் ஆகிய 9 பேரும் கைது செய்து அவர்களிடம் 6 லட்சம் பணம் மற்றும் பலியின காரினை பறிமுதல் செய்தனர். குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் திருச்சி மத்திய சிலை அனுப்பினர். மேலும் சம்பவம் தொடர்பாக 26ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த கனிசெல்வன் என்பவர் கைது செய்து அவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தினை பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கில் கைது செய்யப்பட்ட தரங்கம்பட்டியைச் சேர்ந்த சீக்வயன்ஸ் உரிமையாளர் முருகேஷ் என்பவர் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தனக்கு தெரிஞ்ச திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட காவலர் பிரகாஷ், சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவிலைச் சேர்ந்த அஜித்குமார் மற்றும் விழாக்குளத்தைச் சேர்ந்த கனிசெல்வன் ஆகியோர் சேர்ந்து இக்கொள்ளை சம்பவத்தை நிறைவேற்றி தெரிய வந்தது. வழக்கில் கொள்ளையடிக்கப்பட்ட ரூபாய் 7 லட்சம் பணம் மற்றும் கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட பதிவெண் இல்லாத வெள்ளை காரு, மாருதி ஸ்விஃப்ட் கார் மற்றும் பலினோ கார் ஆயுதங்களை, கைரேகைகளை மற்றும் செல்போன்கள் ஆகியவை இன்று கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா குளித்தலை காவல் நிலையத்தில் பார்வையிட்டு கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்து டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் தனிப்படை வெகுமையாக பாராட்டினர். மேலும் இது கொலை சம்பவத்திற்கு புதிதாக செயல்பட்ட தங்களிடம் பணிவாக நடந்து கொண்ட இரவும் பகலும் விசாரணை மேற்கொண்ட குற்றவாளிகளை விரைந்து பிடித்த அனைத்து காவலரும் தனியார் மெட்ரிக் தாளாளர் குடும்பத்திற்கு நன்றி தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.